வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துட்டு 0 பாயிண்ட் லக்ஷ்மி. எதிர்பார்த்த லெவலுக்கு மேலேயே ப்ரமோவில் நமக்கு காயமான விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல காவேரியோட டோட்டல் ஃபேமிலியும் நம்ம இந்த பிக் பார்த்து கிளம்புறாங்களாட்டிருக்குன்னு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் பார்த்து சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த விஷயம் தான். ஸோ இந்த இடத்துல வந்து நிவீனும் இதான் ஜாக்குன்னு கொஞ்சம் தள்ளி வர்றதுக்கு புஷ் பண்ண மாதிரி தெரியுது. நிவீனே பழி வாங்கிட்டியாப்பா அப்படின்னு தோணுச்சு. சரி, எனிவேஸ் இந்த இடத்துல வந்து காவேரியை மாடியிலேருந்து பார்க்குறாங்க வெக்கேட் பண்ணுறத. ஸோ ராகினி மேபி சொல்லியிருக்கலாம், ஏன்னா ராகினி விஜய் தான் சேர்ந்து பார்க்குறாங்க. உடனே வேகமாக கீழே இறங்கி வராரு விஜய் வந்த உடனே எப்படியாச்சும் காவேரி கிட்ட பேசணும் அப்படிங்கும்போது இங்கே குமரன் தள்ளி விடுறாரு. என்னென்னா நீ யார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ யார் அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி. உடனே வந்துட்டு அவகிட்ட நான் பேசணும் அப்படிங்கிற விஷயத்த விஜய் சொன்னாலும் அம்மாலாம் வந்து மறுபடியுமே பேச விடாமல் தான் பண்ணுறாங்க. அப்போ வந்து இவங்க எல்லாத்துக்கும் நான் யாருன்னு சொல்லு அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாரு. பட் காவேரி அதை பெருசாக எடுத்துக்கல அப்படிங்கிறது தான். எமோஷ்னலாக இருக்காங்க, சில யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்லலை. சரி, மறுபடியும் அடுத்த ஒரு சீனை கட் பண்ணி அப்படியே பார்த்தா விஜய் வீட்டிலேருந்து கீழே இறங்கி வராரு. அவரோட ரூமில் இருந்தாட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல தாத்தா கிட்ட ஒரு பேக்கோட காவேரி நிற்க, காவேரி வந்துட்டாங்களாட்டிருக்கு அப்படின்னு நம்ம எல்லோரும் நினைக்கிற மாதிரி விஜய்னு நினச்சார். பட் இருந்தாலும் வீட்டு சாவியை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னொன்னே அவ்வளோதான், மனுஷன் உடஞ்சி போயிட்டார் அப்படிங்கிறது தான். பாட்டும் பாருங்களேன், எங்கே போனால் என்னை விட்டு, எங்கே போவேன் நான் உன்னை விட்டு. அடட்ரா, டைமிங்க்கான பாடல். எடிட்டருக்கு தான் இந்த பாராட்டு, இந்த பாடலை கரெக்டாக புகுத்துனதுக்கு. ஸோ ஒரு மோஸ்ட் எமோஷ்னலான ஒரு ப்ரமோ, ஓகேவா. இதில் நான் நிவீன் வந்து இந்த சங்கதி சாக்கில் அவர் ஏதோ ஹெல்ப் பண்ணுவாருன்னா நல்ல மனுஷன்னு நினச்சேன். அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா இவங்க எல்லாத்துக்கு மேலே நிவீனுக்கு, காவேரிக்கு மேலே நிவீனுக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு தான். ஆனால் ஒரு சில இடங்கள் உங்களை நான் பழி வாங்குவேன்னு சொல்லலாம். அந்த நிவீனா இல்லை அப்படிலாம் பண்ண மாட்டாரா, ஒன்றும் புரியல. ஸோ போகிற போக்கில் தான் எல்லாம் தெரியும். ஸோ மோஸ்ட் எமோஷ்னலான ப்ரமோ. உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.